வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை பழையப்பேட்டை இணைப்புச்சாலை கனரக வாகன முனையத்தில் மயோபதி புதிய கிளை திறப்பு விழா மற்றும் மயோபதி குழுமம் நிறுவனர் வைத்தியர் ஜே ராமசாமி பிறந்தநாள் விழா நடைபெற்றது. விழாவில் இலவச கண் சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திறப்பு விழாவில் தொழிலதிபர்கள், பல கட்சி பிரமுகர்கள், பல்வேறு அமைப்பினர், நண்பர்கள், குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டது. இதன் ஏற்பாடுகளை மயோபதி நிர்வாகம் செய்திருந்தது. 2010 டிசபிலிட்டியை நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த நெப்போலியன் சார் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவாக ஒரு விஷயத்தில் அமைஞ்சார். அப்போ அவர் மூலமாக 2010 தான் டிசபிலிட்டியை நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்தோம். அதை தொடர்ந்து எல்லா கவர்மெண்ட்டுமே டிசபிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஏடிஎம்கேலையுமே 2018 அதை இவர் எடப்பாடி சாரோட காலங்களில் அதை இன்னும் விரிவாக்கம் 10 டிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காலங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் இல்லை. இது ஒரு பாடியோட அலைன்மெண்ட்டை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அதை இப்போ நம்ம பேட்டையில் ஒரு 5-6 வருஷமாக ஒரு கவர்மெண்ட்ஸோட பில்டிங் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு. இதை இப்போ ஆட்சியில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பில்டிங்கை மக்கள் நலனுக்காக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்து பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இது பொதுநல சிகிச்சை அப்படிங்கிறதுனால எனக்கு ரெக்கமெண்டேஷன் ஜாதிகளை தாண்டி, மதங்களை தாண்டி, கட்சிகளை தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி, மொழிகளை தாண்டி எனக்கு எல்லாரும் வராங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ். இதை உருவாக்குற என்னோட அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க டைமிங்லாம் கிளினிக் செயல்பட டைமிங்லாம் இது 24 மணி செயல்பட போகுது. ஸோ இங்கே என்னன்னா இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நடக்க முடியாத குழந்தைங்களுக்காக. இப்போ நான் பார்க்கும்போது இங்கே சுற்றி வட்டாரத்தில் ஒரு 7 கிலோமீட்டருக்கு பெரிய அளவில் மருத்துவமனை இல்லாதனால இதை மருத்துவமனையாகவும் செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பொதுநலத்துக்காக எல்லா மக்களுக்கும் அவங்க மாதிரி ஏற்கனவே அம்பை சீரநூலில் இருக்கிற மாதிரி அதோடய கிளை தான் இந்த இடம். இன்னும் அவர் தமிழ்நாடு ஃபுல்லும் இதே மாதிரி வைக்கணும் என்னுடைய ஆசை, மக்களுடைய ஆசை. தமிழக வெற்றிகர சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள், என் ஆசை தலை என்றைக்குமே அவர் பொது நலத்தில் எப்பவுமே அக்கறை செலுத்துவாப்புல. மேலும் மேலும் இன்னும் உயர்ந்து அவங்களுடைய ஊழியர்களும் அவங்களுக்கு பெரிய பலம், எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து இந்த மயோபதியை வளர வைக்காங்க. அது எங்களுடைய ஆதரவும் எப்பவும் அவருக்கு உண்டு.
வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.